கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நமக்காக உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்காக பிறந்தார், இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்ற வேத வசனத்தோடு நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, நமக்காக அவர் பிறந்தார் என்று முன்குறிக்கப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை நாம் இன்றைக்கு வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசிப்போம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வார்த்தையை. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். பிரியமான தேவச்சனமே, இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவே முன்குறிக்கப்பட்ட இந்த வார்த்தை. முன்குறிக்கப்பட்டவர் தான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அழகாய் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் படைத்து விட்டு இப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த உலகம் என்று முன்குறித்தார். அதே போல தம்முடைய மகிமைக்காகவே ஒரு மகிமையை உண்டாக்கி இருக்கிறவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் எப்ப வரப்போறார், எந்த ஆண்டு வரப்போகிறார், யார் மூலமா வரப்போகிறார் என்று எல்லாவற்றையும் முன்குறித்து வைக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. பிரியமான தேவச்சனமே, இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி இங்கு அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் நாம் வாசிக்கும் பொழுது அதில் அநேக அர்த்தங்கள் அடங்கி இருக்குது. பிரியமான தேவச்சனமே, அதை தொடர்ந்து நாம் இன்னும் வேத வசனங்களை வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 27வது வார்த்தையும் 28யும். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கின்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வாதிக்கப்பட்டவள் என்றான். இந்த இடத்துல அழகாய் தேவனிடத்துல இருந்து ஒரு மனுஷன், ஒரு தூதன் வருகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரியாளுடைய வீட்டுக்கு தேவ தூதன் வருகிறான். வந்த உடனே அழகாய் சொல்லுகிற வார்த்தை, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லி இன்றைக்கு அநேக பெண்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், கிருபை பெற்ற. ஏன்னா இந்த பாடுகளையும், இந்த உபத்திரத்திலையும், இந்த கஷ்டத்திலையும், இந்த கண்ணீரிலையும், இந்த போராட்டத்துல கூட நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. பார்த்தீங்களா? கிருபை பெற்றவளே நீ வாழ்க, உபத்திரத்தின் மத்தியிலும் நீ சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறியே என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்கிறார். எவ்வளவு பாடுகள் நமக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். கிறிஸ்துக்காக நம்ம வாழும் பொழுது அநேக பாடுகளையும் உபத்திரங்களையும் படுகிறோம் அல்லவா? அதனால் நம்மை பார்த்து நம்ம தேவன் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லி இந்த நாள்ல உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார். தொடர்ந்து நாம் செய்திக்குள் போவோம். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வாதிக்கப்பட்டவள் என்று சொல்றார். ஸ்திரீகளுக்குள்ளே மரியாளை பார்த்து ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வாதிக்கப்பட்டவள் என்று தேவ தூதன் சொல்கிறான். ஆனா இன்றைக்கு நம்மை பார்த்து தேவனே சொல்லுவான், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வாதிக்கப்பட்டவள் என்று சொல்லி. அவ்வளவு அளவுக்கு நம்ம கர்த்தருக்குள்ள உண்மையும் உத்தமா பயந்து வாழ்கிறோம் அல்லவா? அந்த பயந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு தாங்க தேவன் கொடுக்கிற பெயர் கிருபை பெற்றவளே, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வாதிக்கப்பட்டவளே என்று சொல்லி அன்னைக்கு மரியாளுக்கு கொடுத்தார். ஏன் என்று சொன்னால், மரியாள் உண்மையாகவும் உத்தமமாகவும் தேவனுக்கு பயந்தும் கீழ்ப்படிந்தும் அந்த அம்மா வாழ்ந்தார்கள். அதனால மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது போல இன்றைக்கு நமக்கும் உண்மையாகவும் உத்தமமாகவும் கீழ்ப்படிந்தும் தேவனுக்கு பயந்தும் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறபடினால் கிருபை பெற்றவளே என்று சொல்லி தேவன் நம்மை பார்த்து இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல வாழ்த்துகிறார். ஆனா இந்த வாழ்த்துதல் எப்பொழுதும் நம்ம கூட தான் இருக்கும். பிரியமான தேவச்சனமே, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வாதிக்கப்பட்டவள். நம்ம அநேக இடத்துல வேலை செய்து கொண்டிருப்போம், அநேக ஸ்தலத்துல இருப்போம், அநேக குடும்பத்துல இருப்போம், அநேக பெண்கள் பாரத்தோடு கூட இருப்போம். ஆனா இவ்வளோ பாடுகள் மத்தியிலும் நம்ம கிறிஸ்துவுக்காக முகம் கோணாம சந்தோஷமா சிரித்த முகத்தோடு நம்ம இருக்கிறோம். பார்த்தீங்களா? இது நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வாதிக்கப்பட்டவளே நீ வாழ்க என்று சொல்லி தேவன் உங்களை பார்த்து இந்த நாள் அழகாய் சொல்லுகிறார். தொடர்ந்து நாம் வாசிப்போம். அவளோ அவனை கண்டு
அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அழகா சொல்கிறார், நீ பயப்படாத. அந்த அம்மா பயப்படுறாங்க இந்த வாழ்த்துதலை கேட்டு. கிருபை பெற்றவள் என்று சொல்லியும், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வாதிக்கப்பட்டவள் என்ற இந்த வார்த்தையை கேட்டது அந்த அம்மா பயப்படுறாங்க. இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ அப்படி என்று சொல்லி அதற்கு தேவதூதன் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றா என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்கிறார், நீ கிருபை பெற்றாய், தேவனிடத்துல கிருபை பெற்றாய். உனக்கு பல பாடுகள் வரலாம், பல கஷ்டங்கள் வரலாம், உபோதரங்கள் வரலாம், நீ கிருபை பெற்ற அந்த கிருபை, தேவ கிருபை உங்களோடு கூட இருந்து அவங்களை அழகாய் நடத்தி செல்லும். மரியாளை நடத்தி சென்றது போல உங்களையும் நடத்தி செல்லும். பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அழகா பேர் முதல் கொண்டு சொல்றாங்க பாருங்க இந்த இடத்துல. இயேசு என்று நீ பெயரிடுவாயாக. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக முன்குறிக்கப்பட்டவர். உங்களுக்கு ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். இதான் அடையாளம், ஏசாயா மூலமா கொடுக்கப்பட்ட அடையாளம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இதுதான் அடையாளம். அந்த அடையாளம் அநேக இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, அதே அடையாளத்தோடு வரும்பொழுது புதிய ஏற்பாட்டில் அழகாய் தேவதூதன் மரியாளிடத்திலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கன்னிகையா இருக்கிற அந்த மரியாளை பார்த்து மரியாள் கிட்ட சொல்லுகிறார் தேவதூதன் பார்த்து, நீ பயப்படாத, நீ கிருபை பெற்றவள், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வாதிக்கப்பட்டவள், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று நீ பெயரிடுவாயாக. எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? இயேசு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா இந்த உலகத்துல பிறக்க போகிறார் என்று சொல்லி முன் அறிவிக்கப்பட்ட வார்த்தை இங்கு நிறைவேறுகிறது. அதனால தான் இவர் முன்குறிக்கப்பட்ட என்று நாங்கள் சொல்லுகிறோம். பிரியமான தேவச்சனமே, அதை அப்படியே தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அழகா சொல்லுகிறார். நான் எப்படி, எனக்கு எப்படி? அந்த அம்மா உடனே கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க பாருங்க. இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேன் என்று சொல்லுகிறேன். உடனே தேவதூதன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும். அப்போ உனக்குள்ள பறக்கிற குழந்தை பரிசுத்தமானது, மகா பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறார். இதோ இந்த அடிமைக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லி தம்மை அப்படியே அர்ப்பணிக்கிறார். பிரியமான தேவச்சனமே, அப்படியே தன்னை அந்த அம்மா அர்ப்பணிக்கிறாங்க. ஊர் உலகத்துல எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? எவ்வளோ ஜனங்கள் இருந்திருப்பார்கள், இல்லாமல் இருந்திருக்க மாட்டார்கள். ஆனாலும் தேவன் பரிசுத்தமான நல்ல பிதாவானவர் தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் மரியாள். எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? உலக ரட்சகரையே பெற்றெடுக்கிற பாக்கியம் கிடைத்திருக்கு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவை பார்த்து எவ்வளோ பேர் மகிழ்ந்திருப்பாங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதை போலத்தான் இன்றைக்கும் இந்த பாடுகள் மத்தியில கடந்து வருகிற உங்களை பார்த்து தேவன் அழகாய் சொல்லுகிறாய், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வாதிக்கப்பட்டவள் நீர்தான் மகளே என்று சொல்லுகிறார். ஏன்னா பாடுகளும் உபதிரங்களும் நம்மளை நெருக்குனா கூட நமக்காக நியமித்திருக்கிற பாதையில அழகாய் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அன்றைக்கு 2023 நாளுக்கு முன்னாடி பிறந்த அந்த ஸ்திரியை நம்ம இன்னைக்கும் நினைத்து பார்த்து கொண்டு இருக்கணும். சொன்னா இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க இந்த வாழ்க்கையில யார் புத்தியுள்ள ஸ்திரீ, யார் குணசாலியான ஸ்திரீ, யார் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வாதிக்கப்பட்டவள், யார் கிருபை பெற்றவள் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் தான் பிரியமான தேவச்சனமே. உபதிரத்தோடு கண்ணீரோடு உங்க பிள்ளைகளையும் நடத்தி கொண்டு, உங்க புருஷனையும் நடத்தி கொண்டு, அழகாய் குடும்பத்தையும் நடத்தி கொண்டு, உலகத்துல வருகிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்த்து கொண்டு எல்லாவற்றிலும் நீங்க அழகாய் கடந்து போகிறீர்கள் அல்லவா? நீங்கள் தான் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள். தேவ தூதனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவாகிய தேவனும் பரலோகத்திலிருந்து இந்த நாள்ல உங்களை ஆசீர்வாதிப்பாராக. ஹல்லேலூயா. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வாதிப்பாராக. பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வார்த்தையை. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான்.
பார்த்தீங்களா? அவன் ஒரு நீதிமானா இருந்தானா, அவன் ஒரு பரிசுத்தவானா இருந்தானா, ஒரு உண்மையான மனுஷனா இருந்தானா. அதனால மரியாளுக்கு ஏற்ற புருஷனாய் தேவன் அந்த இடத்துல நியமித்து வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, தொடர்ந்து வாசிப்போம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். பார்த்தீங்களா பிரியமான தேவ ஜனமே, அந்த யோசேப்பு தன் மனைவியை தள்ளி விடலாம், ஏன்னா இப்படி கன்சீவா இருக்காங்களே, கர்ப்பமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே, மனசுக்குள்ள நினைக்கும் பொழுதே தேவதூதன் தோன்றி அழகா இந்த இடத்துல பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பே, நீ ஒன்றும் கவலைப்படாதே, ஐயப்படாதே, உன் மனைவியை நீ சேர்த்துக்கொள், அவரிடத்துல இருக்கிறது பரிசுத்தமான வித்து. தேவதூதன் அழகாய் சொல்லுகிறார் இந்த இடத்துல. பிரியமான தேவஜனமே, அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், இயேசு என்று நீர் அவருக்கு பெயரிடுவாயாக. இதே தேவதூதன் மரியாள் இடத்துல சொல்லுகிறார், இயேசு என்று நீர் அவருக்கு பெயரிடுவாயாக என்று சொல்லி மரியாள் இடத்துல சொன்ன அதே பேர் தான் யோசேப்பு இடத்துலையும் வந்து தேவதூதன் சொல்லுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். இது ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி மூலமாக பேசும் பொழுது இம்மானுவேல் என்று சொல்லுகிறார், ஆனா மரியாள் கிட்ட சொல்லும் பொழுது இயேசு என்று சொல்லுகிறார். யோசேப்பு இடத்துல சொல்லும் பொழுது இயேசு என்று சொல்லுகிறார். தேவதூதன் வார்த்தை மாற்றி பேசவில்லை, சரியாக சொல்லுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இதற்காக தான் இந்த பூமிக்கு அவர் வருகிறார். உலகத்துல இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவருடைய ஜனங்க, அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள், அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய பாவங்களை ரட்சிப்பதற்காகவே அவர் இந்த பூமிக்கு வருகிறார் என்று சொல்லி அழகா அவருடைய நாமத்தை முதல் கொண்டு, பேரை முதல் கொண்டு முன்குறித்து சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தேவதூதன் சொல்கிறார், எப்பா இதெல்லாம் நீ நான் நினைச்சு நடக்கிறது இல்லப்பா, முன்குறிக்கப்பட்டவை. இவெல்லாம் தீர்க்கதரிசி மூலமாகவே 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதெல்லாம் முன்குறிக்கப்பட்டதுப்பா. இப்படி ஒருத்தர் பிறக்க போகிறார் என்று சொல்லி அதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரம் தான் யோசேப்பு என்ற நீயும் மரியாள் என்ற உடைய மனைவியும் என்று சொல்லி அழகாய் சொல்லுகிறார். இந்த இடத்துல அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த அம்மா இப்ப கர்ப்பம் தரித்து இருக்கிறதோ, பரிசுத்த ஆவியினால் பெற்றெடுக்க போற அந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு இயேசு என்று நீங்க பெயரிடுவார் என்று சொல்லி தெளிவாக இந்த இடத்துல பேசுகிறார். இதெல்லாம் நம்ம நினைச்சு நடக்கல, முன்குறிக்கப்பட்டது, தீர்க்கதரிசிகளால் முன்குறிக்கப்பட்டு சொல்லப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை தான்ப்பா இந்த இயேசு என்றவர் அப்படின்னு சொல்லி தெளிவா யோசேப்புக்கு புரிய வைக்கிறார் இந்த இடத்துல. தொடர்ந்து வாசிப்போம். அவன் இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆம் பிரியமான தேவ ஜனமே, இந்த இடத்துல இம்மானுவேல், அங்க ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்ட வார்த்தை இம்மானுவேல் என்று அவருக்கு பெயரிடுவாயாக என்று சொல்லி எழுதப்பட்ட அதே வார்த்தை தான் இங்க தேவதூதன் எடுத்துக்காட்டா அவருக்கு சொல்றாரு. யோசேப்புக்கு அழகாய் சொல்லுகிறார், ஆமாப்பா இது முன்குறிக்கப்பட்ட இந்த வார்த்தை, அந்த அம்மாக்கு கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாங்க, அவர்களுக்கு இம்மானுவேல் என்று பெயர் வைப்பார்கள் என்று சொல்லி எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை தானே இது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாய் சொல்றார். உடனே யோசேப்பு மனம் தெளிவாகி தன்னுடைய மனைவியை சேர்த்து கொள்கிறதாக நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். தொடர்ந்து வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை முதல். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாது இருந்தபடியினால் பிள்ளைகளை துணிக்கையில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். பார்த்தீங்களா, இந்த இடத்துல அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டுச்சு. அழகாய் ஒரு குழந்தை பிறக்கவும் நேரம் வந்துச்சு, பிறந்துடுச்சு. அப்போ அவளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சத்திரத்தில் போய் கேட்குறாங்க, இடம் இல்லை. எந்த போகிற வழியிலே அந்த அம்மாவுக்கு அழகான குழந்தை பெற்றெடுத்துடுறாங்க. பெற்றெடுத்த பின்னாடி சத்திரத்தில் போய் இடம் கேட்குறாங்க. அங்கே இடம் இல்லாதனால பக்கத்தில் இருக்கிற மாட்டு கொட்டாய்க்கு போகிறாங்க. அந்த மாட்டு கொட்டாயில் போய் அந்த அம்மாவும் யோசேப்பும் அந்த குழந்தைய மாடு
தீனி சாப்பிடும் பார்த்தீங்களா, அந்த தீவனம் அதான் முன்னணின்னு எழுதப்பட்டு இருக்கிறது பிரியமான தேவச்சனமே. அந்த முன்னணின்ற வார்த்தை என்ன ஏது நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, முன்னணின்ற வார்த்தை வந்து மாடுங்களுக்கெல்லாம் தீவனம் கலக்கி வைக்கிற பார்த்தீங்களா, அந்த தொட்டி பேர் தான் முன்னணையம். அந்த முன்னணையை எடுத்து போட்டு வச்சு அது மேலே தான் இயேசுவை கிடத்தி வைத்திருந்தார்கள் என்று அழகா எழுதப்பட்டது. நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஆமேன். இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் மந்தை மேய்க்கிற மேய்ப்பர்கள் எல்லாம் இருட்டில் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது இரவு வேலை பார்த்தீங்களா, அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரே பிரகாசம், ஒரே வெளிச்சம், உங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகிறது. அந்த பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஒரு இருட்டான இடத்துல ஒரு திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்ததும் எவ்வளோ பெரிய சந்தோஷமா வரும். சில நேரத்தில் பார்த்தா பயம் உண்டாகும். தொடர்ந்து வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிக்கையில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். தேவதூதன் முதலாவது நற்செய்தி அறிவிக்கிறார். யாருக்கு அறிவிக்கிறார்? மேய்ப்பர்களுக்கு, வயல்வெளியில இருக்கிற ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கு, மந்தையை காத்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கு, இரவில இருட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு போய் அந்த மேய்ப்பர்களை பார்த்து அழகாய் சொல்கிறார், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்று சொல்கிறார். இதை கேட்கிற அத்தனை பேருக்கும் இது ஒரு நற்செய்தியா இருக்கட்டும். நமக்காக, பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்மை சுத்தப்படுத்த, நம்மளை சரி செய்வதற்காக, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நமக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவதூதன் சொன்ன உடனே எப்படி இருக்கிற அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்வீர்கள். அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பரமசேனை, அந்த கணமே, தேவ தூதன் வந்து மேய்ப்பர்கிட்ட சொன்ன உடனே அந்த கணமே பரமசேனை, ஒரே சந்தோஷம். தேவ தூதர்கள் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, இந்த பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி பாருங்க. இருட்டா இருக்கு அந்த இடத்துல, இருட்டான இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சம் உதிச்சு தேவ தூதன் ஒரு பக்கம் பேசி கொண்டு இருக்கிறார். பரலோகத்துல இருந்த தூதர்கள் இறங்கி சந்தோஷமாய் துள்ளி குதித்து பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அநேக நாட்களாக காத்திருந்தார்கள் தேவ தூதன்கள்லாம். பரலோகம் காத்திருந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்காக. பிரியமான தேவ சனமே, தொடர்ந்து வாசிப்போம். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்த பண்ணினார்கள். தேவதூதன் சொன்னது உண்மைதானா, நம்ம போய் பார்க்கலாமே என்று சொல்லி மேய்ப்பர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு அழகாய் தாவீதின் ஊராகிய பெத்லகேமுக்கு வருகிறார்கள். வந்து பார்த்தால் தேவதூதன் சொன்னது போலவே யோசேப்பு இருக்கிறாங்க, மரியாள் இருக்கிறாங்க. அழகா, ஏன்னா அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லி அனுப்புறாங்க. அடையாளம் பாருங்க எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கிறது. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். இதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். அந்த அடையாளத்தை பார்த்தாங்க, அது அப்படியே இருக்கிறது. பிள்ளையை குறித்து சொல்லப்பட்ட சங்கதியை எல்லா ஜனங்களுக்கும் சொல்றாங்க. இது எங்களுக்கு தேவதூதன் வந்து சொன்னாங்க, நாங்க வந்து மேய்ப்பராய் இருந்தோம், ஆடுகளை மேய்த்து கொண்டு மந்தையை நாங்க காத்து கொண்டு இருந்தோம், எங்களுக்கு இந்த வார்த்தை வந்து தேவதூதர் வந்து சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு நாங்க இது உண்மையான பார்க்கலான்னு இந்த இடத்துக்கு கடந்து வந்தோம் என்று சொல்லி அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் சொல்றாங்க. எல்லாரும் ஓடி வந்து இதை பார்ப்பாங்க இல்லையா, பார்க்கும் பொழுது அவங்க அழகாய் சொல்லுங்க. ஏன்னா இப்படித்தான் தேவனுடைய நாமம் பிரசித்தப்படுத்த முடியும். பிரியமான தேவச்சனமே, அந்த மேய்ப்பர்கள் தான் முதலாவது வந்து பார்க்கிறாங்க. அந்த அடையாளத்தை அவங்க தேவதூதன் சொன்ன அடையாளத்தை அங்க இருக்குதான்னு பார்க்கறாங்க. பார்த்துட்டு எனக்கு தேவதூதன், எங்களுக்கு தேவதூதன் இப்படித்தான் சொன்னார் என்று சொல்லி, அவர் யாரு, அவர் எப்படியாப்பட்டவர், என்னென்ன அவர் தேவதூதர் சொன்னாங்களோ அத்தனையும் சொல்றாங்க. பாருங்க, அங்க
அங்க கூடி இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் சொல்லி பிரசித்தப்படுத்திட்டு திரும்பி போகிறார்கள். போகும்பொழுது பாருங்கள், மேய்ப்பரால் தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவங்க சொன்ன அத்தனையும் குறித்து ஆச்சரியப்பட்டாங்களாம். பிரியமான தேவ சனமே, அவங்க என்னென்ன, இவர் எப்படியாப்பட்டவர், இவருடைய நாமம் என்ன, இவர் என்ன செய்ய போகிறார், எப்படி ரட்சிகரா இருக்க போகிறார் என்று சொல்லி தேவ தூதன் மேய்ப்பருக்கு என்னென்ன சொன்னாரோ அத்தனை வார்த்தைகளையும் அழகாக இங்க அங்க பார்த்து மரியாளையும் யோசேப்பையும் அந்த பார்த்துவிட்டு, குழந்தையை பார்த்துவிட்டு அடுத்ததாக இவர் அழகாய் இவங்களுக்கு அங்க இருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் தேவ தூதன் எங்களுக்கு இப்படி சொன்னாரு, இவருடைய பிறப்புல இவ்வளவு அதிசயமா இருக்கிறது என்று சொல்லி சொல்லும்போது, சொன்னதுனால தான் அங்க இருக்கிற ஜனங்களாம் ஆச்சரியமா பார்த்தார்களாம். ஹல்லேலூயா! இவர் பிறப்பிலே ஒரு அதிசயம், இவரே ஒரு ஆச்சரியம். அந்த ஆச்சரியமா ஜனங்கள் எல்லாம் அந்த குழந்தையை உற்று பார்த்தார்கள் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வார்த்தையை. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்துக் கொண்டே இருக்கணும். என் பிரியமான தேவச்சனமே, இந்த எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அவர் அதிசயமானவர், அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம். நமக்கெல்லாம் அதிசயத்தை செய்கிறபடினால் அவருடைய பேர் அதிசயமானவர். ஆமேன். ஆலோசனை கர்த்தர், அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பதில் அவர் வல்லவரா இருக்கிறார். ஆலோசனை கர்த்தர், உலகத்துக்கே அவர் தான் ஆலோசனை கர்த்தர். நமக்கு மாத்திரமல்ல, அவர் உலகத்துக்கே முன்கூட்டி இது நடக்கணும், இப்படித்தான் நடக்கணும், இந்த காலத்துல நடக்கணும், இந்த நேரத்துல நடக்கணும் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒரு ஆலோசனை போட்டு வரைபடம் போல அவர் வைத்து விட்டார். அவர் என்ன வைத்திருக்கிறோ அதன்படி நடக்கும். என் பிரியமான தேவ சனமே, வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வல்லமையில் பராக்கிரமில் அநேக அற்புதங்களை செய்தார். பிசாசுகளை துரத்தினார் அல்லவா, பேய் பிசாசியை ஓட்டினார் அல்லவா, எவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்தார், எவ்வளோ ஜனங்களுக்கு அதிசயம் செய்தார்க்கா. இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிற தேவன் அவர். இன்றைக்கும் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்க. அவரை நோக்கி பார்த்து அவருடைய ஆலயத்துக்கு போறங்க, அவரை நோக்கி இயேசுவின் நாமத்தினால கேட்கிற அத்தனை பேருக்கும் அவர் செய்கிறார். ஏன்னா அவருடைய வல்லமை பிரகாசமா இருக்கிறது, அவருடைய வல்லமை கிரிகை செய்கிறதா இருக்க, அவருடைய வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமையா இருக்கிறபடினால் அவர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, அநேக கட்டில் இருக்கிறனேன்னு சொல்லலாம், அநேக பேர் வியாதியில் இருக்கிறேன்னு சொல்லலாம், அநேக பேர் கடன் சுமையில் இருக்கிறேன்னு சொல்லலாம். இன்னைக்கு அநேக பேர் நம்ம இந்த பாடுகளோடவே வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தான் கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்திருக்கார். நீங்க அவரை ஏற்றுக்கொண்டு அவரை அண்டிக் கொண்டு வாழுங்க. கொஞ்ச நாள் தான் பாடுகள் இருக்கும், கொஞ்ச நாள் தான் உபோதரம் இருக்கும். ஆனா அதை மாற்றி நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வாதித்து உயர்த்த தேவனால முடியும். அதற்காகத்தான் இந்த பூமியில் அவர் நமக்காக தான் பிறந்திருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, கொஞ்ச காலம் ஆகும். இந்த பாடுகளிலையும் இந்த கஷ்ட நஷ்டங்களையும் உபோதரத்திலையும் ஐயோ நான் இப்படியே இருந்துடும், இப்படியே மறுத்துடும், நீ அதை மாத்திரம் நினைக்காதீர்கள். அவிவிசுவாசமாக மாத்திரம் பேசாதீர்கள். தேவனால எல்லாம் கூடும் என்று நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்க சூழ்நிலையை தேவன் மாற்றி போடுவார். பிரியமான தேவச்சனமே, அதற்காகத்தான் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார், நமக்காகத்தான் அவர் பாடுபட்டார். பிரியமான தேவச்சனமே, அவருடைய நாமமே வல்லமை உள்ள நாமம் என்று பார்க்கிறோம். நித்திய பிதா, அவர் நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்த நித்திய பிதா, பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். அவருடைய மகிமையில் ஒரு மகிமை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மகிமையை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். அவரோடு கூட நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, சமாதான பிரபு என்று அவருக்கு நாமம் இருக்கிறது. அந்த சமாதானத்தை நமக்கு தர விரும்புகிறார். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. அந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் கொஞ்ச நேரம் தான். நமக்கு படம் பார்க்கும்போது ஒரு சமாதானம் இருக்கும், அது கொஞ்ச நேரம் தான். சொந்தக்காரங்க பேசும் பொழுது, இல்ல நண்பர்களோடு பேசும் பொழுது, இல்ல இயற்கையை சுற்றி பார்க்கும்போது அந்த சமாதானம் நமக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனா அது உடனே போய்விடும், நம்ம விட்டு கடந்து போயிடும். ஆனால் தேவன் உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை, அவருடைய சமாதானத்தையே நமக்கு வைத்தார் என்று சொன்னால் அந்த சமாதானத்தை யாராலும் எடுத்து போட முடியாது. நித்திய காலமாய் நமக்குள்ளவே இருக்கும். பிரியமான தேவச்சனமே, சமாதான பிரபு என்று சொல்லி அந்த நாமத்தோடவே அவர் நமக்குள்ள பிறக்கிறார். பிரியமான தேவச்சனமே, உலகத்துல பிறந்த அவரை நம்ம இன்றைக்கு நம்ம உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ள ஏற்றுக்கொள்ளுவோம். என் பிரியமான தேவச்சனமே,
தேவச்சனமே, நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. நமக்கொரு பாலகனா இந்த பூமியில வந்து பிறக்கிறார். இன்னும் அவரை நம்ம குழந்தையா நினைச்சிட்டு இருக்க வேணாம். நம்ம அப்படி சொல்லலாம், அவர் இந்த நாளில் பிறந்தார்னு சொல்லலாம். அதுக்காக அவர் ஒன்றும் குழந்தை கிடையாது. அவர் நமக்காக இந்த பூமிக்கு பிறந்தார். நமக்கு ஒரு பாலகனாக, ஒரு குமாரனாக வந்து இந்த பூமியில் அவர் பிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேத வசனம். ஏன்னா வேத வசனத்தில் எழுதுனது தான். அந்த வார்த்தையை நம்ம அப்படியே உட்கொள்ளுவோம். நமக்காக ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். அவர்தான் உலக ரட்சகர். நம்முடைய பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கவே அவர் பிறந்தார் என்று சொல்லி இந்த நாளை நீங்கள் சந்தோஷமாய் கொண்டாடுங்கள். என் பிரியமான தேவச்சனமே, துக்க முகமாய் நீங்கள் இருக்காதீர்கள். கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று நான் மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க வேத வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாடுகளோடு, கஷ்டங்களோடு, கண்ணீரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இல்லைன்னு சொல்லலை, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதன் மத்தியிலையும் நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருங்க. அப்போ சந்தோஷமாக இருக்கும்பொழுது அதுதான் தேவன் உங்களிடத்தில் கேட்குறார். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. என்ன விசுவாசிங்க, என்ன துதிங்க. இந்த பூமிக்கு நான் அதுக்கு தான் இறங்கி வந்திருக்கிறேன். உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய சாபங்களுக்காக உங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அழகாய் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அநேக சாபங்கள் எங்கள் மேலே இருக்குது, தலைமுறையாக நாங்கள் இந்த சாபத்தோடு இருக்கிறோம் என்று சொல்கிறார். அநேக சகோதரிமார்கள் சொல்லுவாங்க, நீங்கள் மாமனார் இறந்தார், கொஞ்ச நாளுக்கெல்லாம் என் புருஷன் இறந்தாங்க, என் மகனுக்கு திருமணம் ஆச்சு, அடுத்தது என் பிள்ளையும் இறந்துறான்னு சொல்லி கஷ்டத்தோடு சொல்லுகிற சகோதரிமார்கள் இருக்கிறாங்க. பிரியமான தேவச்சனமே, இந்த மாதிரி இருக்கிற சாபங்கள் எல்லாம் முறிக்கத்தான் தேவன் வந்தார். உங்களுக்கே தெரியாது என்ன சாபமா, அது என்னன்னு உங்களுக்கு தெரியாம நீங்க யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்க சாபங்களை தேவன் முறித்து போட வல்லவரா இருக்கு. நீங்க தேவனை அண்டிக் கொள்ளு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை உங்களால பார்க்க முடியும். ஏன்னா அவர் வந்து உலக ரட்சகர். அடுத்ததா பார்க்கும்போது இருட்டில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு அழைத்து கொண்டு வருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்த உன்னதமான தேவனை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், அவரோடு கூட அண்டிக் கொள்ளுங்கள், அவருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்கள், விசுவாசத்தோடு வாழ்ந்து பாருங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல உங்களுக்கு நான் வாழ்த்துதலை சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக பிறந்தவரே, இந்த பூமிக்கு உலக ரட்சகராய் வந்தவரே, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கவே நான் வந்தேன் என்று சொன்னவரே, மக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேத வசனத்தின்படி உலகத்தில் நாங்கள் எவ்வளோ பேர் பாவத்தில் இருக்கிறோம்ப்பா, எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை ரட்சிங்கப்பா, ரட்சிங்கப்பான்னு அறிக்கை பண்ணுகிற தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவீராக தகப்பனே. நாங்கள் சாபத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே, என் குடும்பம் சாபத்தில் இருக்குதப்பா என்று சொல்லி கதறுகிற பிள்ளைகளுக்கு அந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக தகப்பனே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றுவீராக தகப்பனே. நீர் கவலைப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி வழி நடத்தி கொண்டு போவீராக. அப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல பிள்ளைகளுக்கு ஏராளமான செலவுகள் இருக்கும், தேவைகள் இருக்கும். அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டு பிள்ளைகள் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு வாழ அவர்களை ஆசீர்வாதிப்பீராக. இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உமக்கு ஸ்தோத்திரப்பா.